அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் இதை செய்தால் இவை உங்களுடைய வாழ்வில் கிடைத்தே தீரும். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அமாவாசைகளில் 3 அமாவாசை அதிமுக்கியமானவை. 1 ஆடி அமாவாசை, 2 தை அமாவாசை, 3 மகாலய அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை 2 முறை தட்சியானிய தொடக்கத்திலும் உத்தராணிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள். இந்த அமாவாசைகளான இன்றைய தினத்தில் கன்னிராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, தாய் தந்தை இல்லாத ஆண்கள் என்ன அவசியம் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு. சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீர்த்தார் வழிபாடு பல குறிப்புகள் இருக்கின்றன. திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை பெண் வணங்கலாம். ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் முறையாக விரதம் இல்லாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம். வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம். இந்த ஆண்டு அமாவாசை வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது. ஆயில்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம். ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவினுடைய அருள் தான் முடிக்க வேண்டும். அன்றைய கால் நீராடி பிதுர் தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என 3 தலைமுறையினர்கள் ஞாதி முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதில் ஒரு மந்திரம் வரும். தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும். பிதுர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது. அதன் மூலமாக பிதுர் தோஷம் நீங்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களான நீங்கள் இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது மட்டுமில்லாமல் எள்ளும் நீரும் இறைத்து அவர்களை வழிபடுவதன் மூலமாக 7 தலைமுறை சாபம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.